வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீதமான சப்பாத்தி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா. இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க, அப்போ அளவு தெரியாமல் போயிடும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மீதமான சப்பாத்தி நான் ஒரு 6 சப்பாத்தி எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பம்தான், நீங்கள் எத்தனை சப்பாத்தி உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு கலந்து வச்ச மாவில் ஒரு கரண்டி எடுத்து சப்பாத்திக்கு நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை எல்லா பக்கமும் நல்லா பரசி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா தெரியும், சப்பாத்தி முழுக்க நல்லா பரசியாச்சு. இதை நல்லா சுற்றி வச்சுருங்க. அவ்வளோதான், இதே மாதிரி சுற்றி வச்சுருங்க. நான் இன்னொரு சப்பாத்தியும் பண்ணி காமிக்கிறேன். நடுவில் வச்சுட்டு இதே மாதிரி நல்லா பரசிக்கோங்க. இப்போ சுற்றி வச்சுருங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்தியும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் செஞ்சு முடிச்சாச்சு. அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. அதில் இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச சப்பாத்தியெல்லாம் ஒன்றா அடுக்கி வச்சுருங்க. இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்தியும் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா எல்லாத்தையும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துட்டோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியெல்லாம் இதில் ஒன்றா போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு பொரிச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வந்து பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே வெந்தது தான், அதனால் ஒரு 2 நிமிஷம் பொரிச்சா போதும். இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போ 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்த பேஜையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வேக வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். கார சட்னியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கன்னா அப்படி சாப்பிட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக பொரிச்சு கொடுத்தா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். நம்ம இன்றைக்கி மீதமான சப்பாத்தி வச்சு ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். இதை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.